ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழ்நாட்டு மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் ஓன் பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வீட்டு பெண்களா இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓன் மேனுஃபேக்சரிங்கில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தயாரிக்கிறதுக்கு வந்து இறங்கிட்டாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டிங்கே பண்ணாம எப்படி வந்து செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்டான வீடியோ. கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணாம, அதாவது சந்தைப்படுத்தாம டைரக்ட்டா கஸ்டமர்ட்ட போய் நீங்க வந்து குடுக்கலாம். வித் எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாம. இது வந்து எப்படி பண்ண போறோம்? என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா, வீடியோ கீழ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி, ஆல்ங்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நாங்க இந்த மாரி இன்ஃபர்மேஷன் குடுத்தாலும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ் டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாப் ஷாப். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங்கா வந்து இந்தியால இருக்கக்கூடிய ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது காமர்ஸ் வெப்சைட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது Flipkart, Amazon, Snapdeal, இந்த Alibaba இந்த மாரி வெப்சைட் மாதிரி இவங்க வந்து ஒரு காமர்ஸ் சைட்டு. அதாவது நம்ம கன்சியூமரா இருக்க இப்ப நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இல்ல வந்து விக்கலாம். இந்த மாரி ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல நம்ம வந்து விக்கிறது மூலியமா நான் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க மக்களுக்கு. ஸோ, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். எல்லா ப்ரொசீஜருமே இந்த வீடியோல வந்து நான் சொல்லிர்றேன். அதாவது எப்படி வந்து ப்ராடக்ட் ஆட் பண்றது, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு ஹைலைட் பாயிண்ட்னா, இப்ப Amazonல நீங்க போயிட்டு உங்களுடைய பொருள வந்து விக்கிறீங்கன்னா, அது கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா எடுப்பாங்க. Flipkartலயும் அதிகமா எடுப்பாங்க. ஸோ, இந்த ஆப்ல இந்த பாப் ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கமிஷன்ஸுமே கிடையாது. அதாவது 0 கமிஷன்ஸ். சாரி உங்களுக்குன்னு இல்ல. கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அமௌண்ட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரூ. 100 சொல்லி விக்கிறீங்கன்னா, அந்த ரூ. 100யுமே உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல தான் ஆட் ஆகுமே தவிர, அதுல ரூ. 1 கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாப் ஷாப் வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனான, ட்ரஸ்டடான வெப்சைட் தான் இது. இத பத்தி நான் இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷனா பார்க்கலாம். வீடியோக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் குடுத்துருக்கேன். Play Storeல போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ப. ஆப்ப ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, செல்லரா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா கன்சியூமரா இருப்பாங்க. நீங்க வந்து கன்சியூமரா இருந்தீங்கன்னா, ஐ எம் நாட் எ செல்லர்ன்னு குடுத்துக்கோங்க. நீங்க வந்து செல்லரா இருந்தீங்கன்னா, ஸ்டார்ட் நவ் அந்த பட்டன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். நீங்க உங்க மொபைல் நம்பர் குடுத்து ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உள்ள போங்க. ஓகே கைஸ். ஒன்ஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் குடுத்து நீங்க வந்து ஓடிபிலாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம், உங்களுடைய பிசினஸ் நேம் வந்து கேட்பாங்க. அதாவது நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து எது எது ரிலேட்டடா வந்து வச்சிருக்கீங்களோ, இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்லப்போனா, இப்ப பெண்கள்லாம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊதுபத்தி ஓனா தயாரிக்கிற ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் ஃபுட் ரிலேட்டடானது வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜ்க்கு தேவையான அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க. உங்க பிசினஸ் எந்த மாரி கேட்டகரியோ, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஒரு பேர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிசினஸ் ரிலேட்டடான பேரு. சூஸ் பண்ணிட்டு அதில என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் ஆயிரும் இந்த பாப் ஷாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ன்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, இன்னொரு ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லிங்க் மூலியமா வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து கிடையாது. உங்க லிங்க் மூலியமா அவங்க பண்றதுனால, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டு. அவங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் வந்து கிடையாது. 2வது டெலிவரில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 40 வாங்குவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரூ. 50க்குள்ள தான் வரும். அந்த அளவுக்கு அதாவது Amazon, Flipkart மாரிலாம் அதிகமா வந்து வாங்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ரூ. 40ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் டெலிவரி சார்ஜஸ். ஓகேவா? இப்போ வந்து ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ன்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, ஷாப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ. அதாவது ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கோ, அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கேமராலயோ இல்ல ஹெச்டி மொபைல்ல வந்து ஃபோட்டோ எடுத்து அத வந்து பேக்கிரவுண்ட்லாம் எடிட் பண்ணிருங்க. பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல வச்சு நல்லா எடிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு, அதாவது என்டர் ப்ராடக்ட் நேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கீங்களோ, அந்த ப்ராடக்ட் நேம் வந்து என்டர் பண்ணுங்க. தமிழ்ல வந்து இந்த ஆப்ல வந்து எடுத்துக்கல. நீங்க இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ற மாரி இருக்கும். டைப் பண்ணிட்டு என்டர் பிரைஸஸ்ல இருக்கும். அதாவது உங்களுடைய பிரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு சில பேர்லாம் வெளியில டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாங்க. நெறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. அவங்களுக்கு கூட இந்த இடத்துல வந்து நீங்க வந்து செல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நெட்வொர்க்லயும் உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். இந்த இடத்துலயும் நீங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு 2 வே ஆஃப் இன்கம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களாகிய நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பண்ணிறாதீங்க. மிஸ் பண்ணிறாதீங்க.
என்டர் பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி விலையும் நீங்க வச்சு போடலாம். உங்களுடைய விருப்பம் தான். அதாவது நீங்க உங்களுடைய ஓன் காசு குடுத்து நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்கி விக்க போறீங்க. இல்ல சொந்தமா வந்து ப்ராடக்ட் தயாரிச்ச ப்ராடக்ட்டையும் விக்க போறீங்க. அதனால உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமா வேணும்னா, நீங்க அதிகமா குடுத்துக்கலாம். இப்ப தான் நான் வந்து இந்த பாப்அப் ஷாப்க்கு வந்து புதுசுனா, ஃபர்ஸ்ட்டு ஒரு சில பேர்லாம் வந்து கம்மியா குடுத்து, அதுக்கப்புறம் அதிகமா வாங்குவாங்க. அவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதிகமா குடுக்கணும்னா உங்களுடைய விருப்பம் தான். என்டர் பிரைஸ குடுத்துட்டு, சூஸ் கேட்டகரில போயிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல என்ன கேட்டகரில அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கோ, ஃபுட்னா ஃபுட் குடுத்துக்கோங்க. புக்ஸ்னா புக்ஸ் குடுத்துக்கோங்க. ஹோம் கிச்சன்ஸ்லாம் அது குடுத்துக்கோங்க. ஜுவல்லரினா ஜுவல்லரி குடுத்துட்டு நீங்க வந்து கிளாத்னா கிளாத் கூட எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சில பேர்லாம் நெறைய பேர் இப்ப டெய்லரிங் மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டு, ஹோல்சேல்ல வந்து கிளாத் வாங்கி வச்சுடுறாங்க. டீ ஷர்ட் அது இதெல்லாம் வாங்கி நெறைய பேர் இந்த மீஷோ இந்த மாரிலாம் நெறைய வெப்சைட் இருக்குது. அதில அதிகமான பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இறங்கி சேல் பண்ணி நல்லா இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ வந்து அடிஷனல் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து சைஸ் இருந்தா குடுத்துக்கலாம். அதாவது கிளாத்த பொறுத்த மட்டும் சைஸ் இருக்கும். மத்த அந்த குக்கிங் ஆயில் இந்த மாரி இதுக்கெல்லாம் சைஸ் தேவை கிடையாது. ஸ்டாக் வந்து உங்கட்ட எவ்வளோ இருக்கு? இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 5 ஸ்டாக் இருக்குன்னா, அந்த இடத்துல 5 குடுத்துக்கோங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பீரியட்ஸ் வந்து எத்தன டேஸ்க்குள்ள வந்து கு வா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அதையும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட்ங்கிற பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாப் ஷாப்ல வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய கஸ்டமர் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து புடிச்சிருக்கு அப்டின்னா, அவங்க வாங்குனாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஃப்ரீயா வந்து வாங்கிக்கிருவாங்க. 2வது மாசத்துலருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 40 வந்து சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே கைஸ். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராடக்ட்ட நான் வந்து இந்த பாப் ஷாப்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் வெப்சைட் ப்ராடக்ட்ன்னு இருக்கும். இந்த மாரி தான் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து இருக்கும். இன் ஸ்டாக்ன்னு தான் அந்த எஸ் குடுத்துக்கோங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வந்து டக்குனு வந்து சேல் ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில இந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டா அவங்களுடைய டிஸ்ப்ளேல வந்து இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு வந்து காமிச்சுரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து தயாரிச்சு ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்க வந்து இது எனபிள் பண்ணி விட்டீங்கன்னா, எத்தன ப்ராடக்ட் நீங்க வந்து புதுசா தயாரிச்சிருக்கீங்கன்னு கேட்கும். ஒரு 20 ப்ராடக்ட்ட போட்டுவிட்டு நீங்க வந்து சேவ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, சேவ் ஆயிக்கும். அதுக்கப்புறம் இன் ஸ்டாக்ங்கிறது வந்து எனபிள் ஆயிரும் கிரீன் கலர்ல. ஒன்ஸ் நீங்க வந்து இத என்ன பண்ணணும்னா எப்பயும் போல Facebook, WhatsApp, Twitter, Instagram எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாரும். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு லிங்க்க வந்து ஷேர் பண்ணீங்கன்னா, பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ் ஆகிய அவங்க வந்து புடிச்சிருந்தா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க. வாங்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து செல்லர். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராடக்ட்ட வந்து ரெடியா பேக் பண்ணி வச்சிருக்கணும் நம்ம வீட்ல. நீங்க வந்து இதுக்கு கடை தேவை கிடையாது. ரெண்ட் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. வீட்ல இருந்துபுட்டே நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு பிசினஸ் தான். உங்களுடைய ப்ராடக்ட்டும் செல் பண்ண மாரி ஆச்சு. வித்தவுட் மார்க்கெட்டிங் கூட. ஒன்ஸ் நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேக் பண்ணி வச்சுக்கணும். அதாவது உங்களுடைய நேம் போட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர்லாம் ரெடிமேட் கவர்லாம் வாங்கி வச்சு நீங்க பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் பண்ணி வச்சு முடிச்சுட்டீங்கன்னா, ஒன்ஸு பாப் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் போகும். அவங்க வந்து அந்த மாரி நெறையா டெலிவரி கம்பெனிஸ்லாம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனா, இந்த எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர், நான் ஸ்டாப் கொரியர்ன்னு சொல்லிட்டு ஒரு சில கொரியர்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு. அவங்க வந்து உங்கள்கிட்ட யாராவது அட்ரஸ்க்கு வருவாங்க. உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போயி, உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து குடுத்துருவாங்க. இதுல வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ இப்ப ரூ. 1400 இந்த ப்ராடக்ட்னா, ரூ. 1400 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஆட் ஆயிரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாப் ஷாப்ல வந்து நடந்துட்டுருக்கு. நெறைய பேருக்கு இந்த பாப் ஷாப்ப பத்தி தெரியறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நெறையா செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, உங்களுடைய ரிலேட்டிவ்ல யாராவது ஓன் பிசினஸ் பண்றாங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். ம் எ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சேனல நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம பக்கெட்ன்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் வந்து இதில இருக்குது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ம் தினமும் அன்றாட தேவையான மக்களாகிய நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து இந்த இடத்துல ஷேர் பண்றேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா அந்த ப்ராடக்ட்ட நீங்க வந்து வாங்கிக்கலாம். கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கெட். அதாவது popshop.in/நம்ம பக்கெட்ன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணாலே அந்த ஆப்ல வந்து வந்துரும். நீங்க வந்து ஒன்ஸ் உள்ள போயிட்டு பாருங்க. ப்ராடக்ட்ட புடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இது போல ஒரு புத்தம்போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.